எதெல்லாம் விலை குறைவா, எதெல்லாம் முத்தலா, எதெல்லாம் மலிவா கிடைக்குதோ அந்த காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து அதுல ஒரு கல்லூரி நிர்வாகம் அதுல வந்து ஒரு லாபத்தை பாக்குறாங்க. தனியார் கல்லூரியில இருந்து அரசு கல்லூரியில காலேஜ்ல இருக்கிற வரைக்கும் இது நடக்குது. ஆனா இப்ப ஒரு பிரச்சனை நடக்கும்போது தான் இந்த உணவு பாதுகாப்புத்துறை உள்ள போறாங்க. இத்தனை நாள் என்னங்க பண்றாங்க அவங்க? இவ்வளவு நாள் பாக்குறீங்க. ஒரு மாதமும் அந்த கல்லூரியை சார்ந்தவர்கள் அந்த இன்டர்னல் ஆடிட் நடத்தணும். பரிசோதனை நடத்தணும். இன்டர்னல் ஆடிட் காலேஜே நடத்தி அதெல்லாம் ஆய்வு செஞ்சு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த உணவு பாதுகாப்புத்துறை அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த தொகுதியில அங்கதான் எல்லா இடத்துலயும் பிரிச்சு விட்டுருக்காங்களா உணவு பாதுகாப்புத்துறை மேல் அதிகாரிகள் இருந்து கீழ் அதிகாரிகள் வரைக்கும் எல்லா தொகுதி வாரியா எல்லாரையும் போட்டிருக்கிறோம். இவர்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்தந்த காலேஜ்ல போயிட்டு இந்த மாதிரி ஆய்வு நடத்த வரோம். இதெல்லாம் சரியா இருக்கும். நீங்க ஓப்பனாவே சொல்லுங்க. ஒன்னும் ரகசியமாலாம் ஒண்ணும் வேண்டாம். ஓப்பனாவே நீங்க போங்களேன். இந்த மாதிரிலாம் ஆய்வு நடத்த போறோம். இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கணும். இடம் இப்படிதான் இருக்கணும். தண்ணீர் இப்படிதான் இருக்கணும். தொட்டி இப்படிதான் இருக்கணும். மாணவர்களுடைய உணவு எல்லாம் இப்படிதான் பராமரிக்கணும். அந்த காய்கறிகள் இப்படிதான் இருக்கணும். அரிசி அந்த மளிகை ஜாமான்கள் இதெல்லாம் இப்படி இருக்கணும். இதெல்லாம் ஒரு வழிமுறைகளை கொடுத்து இதை நாங்க செக் பண்ண வரோம்னா கரெக்டா வச்சிருப்பானா இல்லையா அவன்? வச்சிருப்பான். கரெக்டா வச்சிருப்பான். மாணவர்களுக்கும் அது இல்ல. காசு தானே வாங்குறோம். ஒன்னும் சாப்பாடு மாணவர்கள் ஒன்னும் நீங்க யாரும் சும்மா போடலையே. ஃபீஸ் வாங்கிட்டு தானே போடுறீங்க. இப்ப தரமான உணவு கொடுக்கணுமா இல்லையா நீங்க? இன்னைக்கு ஆனதுக்கு அப்புறம் போறீங்க, கல்லூரிக்கு நோட்டீஸ் கொடுக்குறீங்க, மாணவர்களுக்கு விடுமுறை கொடுக்குறீங்க, எல்லாம் செய்றீங்க. இது முன்னாடியே செஞ்சா என்ன?